ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகமே ஒரு பெரிய போரோட சாம்பல்ல மூழ்கி கிடக்கு. அந்த பயங்கரமான அழிவுல இருந்து மறுபடியும் இப்படி ஒன்னு நடந்துடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை பிறக்குது. அந்த நம்பிக்கை தான் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு, அதோட நோக்கம் என்னங்கறத பத்தி தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் உலகமே ஒரு இருண்ட காலத்துல இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் அழிவு, விரக்தி. அந்த சாம்பல் மேட்ல இருந்து தான் எல்லா நாட்டு தலைவர்கள் மனசுலயும் ஒரு கேள்வி எழுந்துச்சு. இன்னொரு தடவை இப்படி ஒரு உலகப் போர் வராம தடுக்கிறதுக்கு என்னதான் வழி? அந்த அவசரமான தேவையிலிருந்து தான் ஐக்கிய நாடுகள் சபைங்கிற ஒரு யோசனை பிறந்துச்சு. உலக அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய ஒரு புது வழி கண்டிப்பா வேணும்னு எல்லாரும் நினைச்சாங்க. இந்த சின்னம் அந்த நம்பிக்கையோட ஒரு சக்தி வாய்ந்த வடிவமா இன்னிக்கும் இருக்கு. சரி, இந்த ஐடியா எப்படி நிஜமாச்சு? இது வெறும் ஒரு கனவா இல்லாம உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு சரித்திரமா எப்படி மாறுச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். இது வெறும் தேதிகள் கிடையாது. ஒரு யோசனை எப்படி படிப்படியா ஒரு மாபெரும் அமைப்பா மாறுச்சுங்கிற கதை. 1941ல ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்சுது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா 1945ல 51 நாடுகள் ஒன்னா சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு உலகளாவிய ஒப்பந்தமா உருவானது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபைய எப்படி வடிவமைச்சாங்க? அதோட அடித்தளமா இருக்கிற முக்கியமான அங்கங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட முழு அமைப்பும் 6 முக்கியமான தூண்கள் மேலதான் நிக்குது. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட முக்கியமான பங்கு இருக்கு. முதல்ல நாம பார்க்க போறது பொதுச்சபை. இத ஐக்கிய நாடுகள் சபையோட இதயம்னே சொல்லலாம். ஏன்னா இங்கதான் உலகத்தோட எல்லா நாடுகளோட குரலும் ஒன்னா ஒலிக்கும். இந்த பொதுச்சபை ஒரு உலக நாடாளுமன்றம் மாதிரி. இங்கதான் உலகத்தோட எல்லா நாடுகளும் ஒன்னா கூடி உலக பிரச்சனைகளை பத்தி விவாதிப்பாங்க. சின்ன நாடு பெரிய நாடுன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். அடுத்து யுஎன்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு, அதே சமயம் ரொம்ப சர்ச்சையான ஒன்னும் கூட. அதுதான் பாதுகாப்பு சபை. உலக அமைதியை காப்பாத்துற முதல் பொறுப்பு இவங்களுக்கு தான். உலகத்துல எங்கேயாவது அமைதிக்கு ஆபத்து வந்தா உடனே ஆக்ஷன் எடுக்கிற அதிகாரம் பாதுகாப்பு சபைக்கு மட்டும்தான் இருக்கு. இவங்க எடுக்கிற முடிவுகளை மத்த உறுப்பு நாடுகள் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த பாதுகாப்பு சபையில 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களா இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டோன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த 5ல ஒரு நாடு நோ சொல்லிட்டா கூட போதும், எந்த ஒரு தீர்மானமும் பாஸ் ஆகாது. இந்த வீட்டோ பவர் தான் பல நேரங்கள்ல பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இது மட்டும் இல்லாம பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கான சபை, நாடுகளுக்கு நடுவுல வர சட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு சர்வதேச நீதிமன்றம், அப்புறம் யுஎனோட தினசரி வேலைகளை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு செயலகம்னு இன்னும் சில முக்கியமான அமைப்புகளும் இருக்கு. சரி, இந்த அமைப்புலாம் பேப்பர்ல நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தப்போ இது எப்படி வேலை செஞ்சது? வாங்க, அதோட சோதனை காலங்களை பத்தி பார்க்கலாம். ஆமா, இந்த ப்ளூ பிரிண்ட் நிஜ வாழ்க்கையில எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? உலக வரலாற்றே மாத்தின சில முக்கியமான தருணங்கள்ல யுஎனோட பங்கு என்னவா இருந்துச்சு? சில உதாரணங்களை பார்க்கலாமா? உதாரணத்துக்கு 1956ல நடந்த சூயஸ் கால்வாய் பிரச்சனைய எடுத்துக்கலாம். ஒரு பெரிய போரே வர்ற மாதிரி சுழல். அப்போ யுஎன் தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலமா ஒரு அமைதியான தீர்வை கொண்டு வந்தாங்க. இது யுஎனோட ஒரு பெரிய ஆரம்பகால வெற்றின்னே சொல்லலாம். அதே மாதிரி 1990ல ஈராக் குவைட் மேல படையெடுத்தப்போ யுஎன் சும்மா இருக்கல. உடனே பாதுகாப்பு சபை தலையிட்டு குவைத்தோட இறையாண்மையை காப்பாத்த ஒரு சர்வதேச கூட்டணிக்கு அனுமதி கொடுத்தது. இது சர்வதேச சட்டத்தோட முக்கியத்துவத்தை நிலைநாட்டின ஒரு சம்பவம். ஆனா யுஎனோட பங்களிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா அது கியூபா ஏவுகணை நெருக்கடிதான். அப்போ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல ஒரு அணு ஆயுத போரே வெடிக்கிற நிலைமை. உலகம் மொத்தம் பயத்துல உறைஞ்சு போயிருந்தது. அந்த நேரத்துல யுஎன் பொதுச் செயலாளர் 2 நாடுகளுக்கும் நடுவுல பேசி பதற்றத்தை தணிச்சு உலகத்தையே ஒரு பெரிய அழிவுல இருந்து காப்பாத்தினாரு. இதெல்லாம் சரித்திரத்துல நடந்த விஷயங்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல அமைதியை கொண்டு வர யுஎன் என்ன செய்து? அவங்க கையில என்ன கருவிகள் இருக்கு? அமைதி காத்தல், அதாவது பீஸ் கீப்பிங், இதுதான் யுஎனோட முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு. இது ஒரு தீயணைப்பு படம் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். சண்டை வராம தடுக்கிறது, வந்த சண்டைய நிறுத்துறது, அப்புறம் அமைதியை திரும்ப கொண்டு வர்றது, இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இந்த அமைதி காக்கும் வேலையை செய்யறதுக்கு பாதுகாப்பு சபைக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. 1, தப்பு பண்ற நாடுகள் மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறது. 2, ஆயுதங்கள் அதிகமா சேராம பாத்துக்கிறது. கடைசி வழி, ரொம்ப தேவைப்பட்டா
அந்த நீலத்தோப்பி படைன்னு சொல்வாங்க இல்லையா, அந்த அமைதி படைய நேரடியா களத்துல இறக்குறது. ஐக்கிய நாடுகள் சபை போரோட சாம்பல்ல இருந்து உருவாகி எத்தனையோ நெருக்கடிகளை தாண்டி இன்னிக்கும் உலக அமைதிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. 1945ல போட்ட இந்த பிளான் இன்னைக்கு இருக்கிற தீவிரவாதம், கிளைமேட் சேஞ்ச், சைபர் வார் மாதிரியான புது புது சவால்களை சமாளிக்க போதுமானதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.